முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். பிரதமருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் எப்படியோ அதே மாதிரிதான் முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். முதலமைச்சருடைய மிக முக்கியமான அதிகாரம் அவருடைய அமைச்சரவை தொடர்பானது. நியமனம். முதலமைச்சரே மற்ற அமைச்சர்கள் நியமனத்திற்கு காரணமாக இருக்கிறார். நியமனம் பண்ணுவது ஆளுநர், ஆனால் அது நியமனத்திற்கு காரணமாக இருப்பவர் முதலமைச்சர். தனக்கு யாரெல்லாம் தன்னுடைய முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சராக வர வேண்டும் என்பதை விரும்புகிறாரோ அவரே ஆளுநர் அமைச்சராக நியமனம் செய்கிறார். அடுத்து, அந்தந்த அமைச்சர்களுக்கு தேவையான துறைகளை ஒதுக்கீடு செய்வதில் ஆளுநருக்கு உதவி புரிகிறார். முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்யும் துறைகளையே ஆளுநர் அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறார். பதவி நீக்கம். ஏதேனும் ஒரு முதலமைச்சர் ஏதேனும் ஒரு அமைச்சருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுமானால் அவரை பதவி விலக கோரலாம். ஒருவேளை அந்த அமைச்சர் பதவி விலகவில்லை எனில் ஆளுநரிடத்தில் கோரிக்கை வைத்து அவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் முதலமைச்சருக்கு உள்ளது. தலைமை. அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் போது அதற்கு தலைமை ஏற்பவர் முதலமைச்சர். அதனுடைய முக்கிய முடிவுகளுக்கு இவரே காரணமாக இருக்கிறார். தலைவர். அமைச்சரவைக்கு இவரே தலைவராக செயல்படுகிறார். அமைச்சரவையின் மூலம் எடுக்கும் முடிவுகளுக்கும் இவரே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார். எனவே இவரே அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பங்களிக்கிறார். துறைகளில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஏதேனும் தீர்வு ஏற்படுத்துவதற்கும் இவரே மிக முக்கியமாக செயல்படுகிறார். அடுத்து, ஆளுநர் தொடர்பானவை. முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது என்றால், பாலம். அமைச்சரவை, ஆளுநர், இந்த இரண்டிற்கும் பாலமாக முதலமைச்சர் செயல்படுகிறார். அமைச்சரவை சம்பந்தமான தகவல்களை முதலமைச்சருக்கு இவர் அனுப்புகிறார். ஆளுநர் கேட்கும் போது முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ஆளுநருக்கு சமர்ப்பிக்கிறார். அடுத்து, நியமனம். ஆளுநரே மாநில அரசில் மிக முக்கியமான நியமனங்களுக்கு பொறுப்பு வகிக்கிறார். மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர், மாநில நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், இதற்கு நியமனம் செய்யும் அதிகாரம் ஆளுநரிடத்தில் உள்ளது. ஆனால் யார் தலைவராக வர வேண்டும், யார் உறுப்பினராக வர வேண்டும் என்பதை மாநில அரசை பரிந்துரைக்கிறது. அங்கு முதலமைச்சர் மிக முக்கியமாக செயல்பட்டு தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இதுவே ஆளுநர் தொடர்பானவை.